RDX செப்டம்பர் 6 முதல் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில். சென்னை தியாகராய நகரில் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நிறைய உயரத்தை பார்த்தவங்க, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் சந்தித்தவங்க, அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். லாஞ்சிவிட்டி அண்ணங்கிட்ட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அவங்களுடைய முடிவை அண்ணன் மறுபரிசீலனை செய்யணும். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான, மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கன்னா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நானும் வச்சுருக்கேன், அதே மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அதனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா. முதல்ல. இரண்டாவது, நாம் தேவையில்லாத சில விஷயங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் 10ஆம் தேதி 9-10 சென்னையில் இருந்தாங்க. அன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சென்னையில் உங்கள் முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நிறைய நேரம் கொடுத்து தமிழகத்துக்கு வர்றாங்க. எத்தனை முறை மதுரை, அதன் பிறகு திருநெல்வேலி, அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை டெல்லியில் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து 2-3 மணி நேரம் செலவழித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக உறுதியாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் 2026 மாற்றம் வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் எந்த தேவையில்லாத குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக தமிழகத்திலே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறம் எனக்கு இருக்குது. காரணம், 2024 அவர்களுடைய நடவடிக்கை, டிடிவி அண்ணன் எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க. நாமளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க, சீட்டு கேட்பாங்க. எதுவும் இல்லாமல் வந்தவங்க. அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷனில் சிம்பிள் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். ஏன்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில். அது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்வாங்க. அதனால் இப்போவே தேவையில்லாமல் குழப்பி. RDX செப்டம்பர் 6 முதல் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.